வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நம்ம சமைக்க போகிறோம். எறா சொராலாம் பண்ணலான் இருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சொரா என்னம்மா பண்ண போகிற இப்போ? சொரா புட்டு, எறா கிரேவி. குழம்பு வச்சிரு. சொராவில் கொஞ்சம் குழம்பு வைக்கலாம்ல? பார்க்கலாம். நிறைய வேலையாக இருக்கனால எறா கொஞ்சமாக போட்டு குழம்பு வேணால் வைக்கிறேன். இது நான் வேக வச்சுருக்கேன். சொராவை கட் பண்ணி எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே, எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ சமைக்கிறதுக்காக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எறா கிரேவி தான் நான் பண்ண போகிறேன். எறா கிரேவி அது? ஆமாம். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மாவே நின்றுட்டு இருக்கேன். ஆமாம், கேமரா எடுக்கிறான்ல. இப்போ உனக்கு கேமரா எடுத்தால் தான் உனக்கு பண்ண முடியும். வேற என்ன போட்ட இதில்? எறா கிரேவிக்கு பண்ணுறேன். ஆமாம், எறா கிரேவி. இது என்னது தனியாக? இது ஒன்று. இது சொராக்காக வேக வச்சு தான் அந்த தோல் உரிச்சிட்டு தான் புட்டு பண்ண முடியும். பார்த்துருக்கியா நீ? மஞ்சத்தூள் போட்டிருக்கு அதுக்கு. ஆமாம் ஆமாம். இது என்னது? வெங்காயம் திருப்பி கட் பண்ணுற? புட்டு செய்யணும்னா அதுக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படும். அதனால புட்டு செய்யலாம். சொரா புட்டுக்கு வெங்காயம் நிறைய தேவைப்படுது இல்லையா? வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கணும். அதுதான் புட்டுன்னா கொஞ்சம் வேலை, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழம்புக்காக புளியெலாம் ஊற வச்சுருக்கேன். அதில் எறா கிரேவியாவது இப்போ குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு குழம்புக்காக இன்னொரு கடாய் வச்சாச்சு. சொரா போட்டு குழம்பு வைக்க போகிறேன். உனக்கு ஜாலி தான், இன்றைக்கி வேட்டை தான். ஆமாம், சண்டே சமையல். எல்லாமே செஞ்சுட்டு நல்லா வரலன்னு என்ன செய்வேன்? அது எப்படி நல்லா வராது? நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நல்லா தான் வரும். பார்ப்போம், பார்த்து பண்ணு. இதுன்னு உப்பு போட்டியா? உப்பு போட்டிருக்கேன். அது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். நான் சமையல் பண்ணும்போதெல்லாம் முன்னாடி உப்பு போட மாட்டேனே இந்த மாதிரி. நீ எப்போ சமைச்சிருக்க? அப்படியா? எப்போ எதுனது இது? எறா தொக்கு ஆயிடுச்சு, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடும். எறா தொக்குக்கு இது. ஓ, 3 ஸ்டவ்வும் பிஸியாக வச்சுருக்கிறியாப்போ? ஆமாம், அப்போ தான் 1 hour தான். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நிற்கவே முடியல. செம்மையாக அடிக்குது, திரும்பி வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இது எறாக்காக செஞ்சுட்ருக்க கிரேவி. இது நம்ம வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் அது மாதிரி எல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு நம்ம எறா போட்டு வதக்கி எடுத்துட வேண்டியது தான். இது இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகு சீரகம்லாம் போட்டு மசாலா போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எறா கிரேவி. ரெட்டிஷாக இருக்குது பாரு எறா கிரேவி. மிளகாத்தூள் அந்த மாதிரி கலரா உனக்கு? ஆமாம். இது என்ன மிளகா இது அரைச்சிருக்க நீ? வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லிஸ் வெறும் பவுட்ரு பண்ணி. அதான் அந்த கலர் ரெட்டு நல்லா இருக்கு. கடையில் வாங்குறது கிடையாது. இது மீன் குழம்புக்கு பண்ணுறியா? மீன் குழம்பு, அது சொரா புட்டுக்காக வெங்காயம் நறுக்கிட்டே இருக்கேன். நடுவில் இதை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நீ தான் கலரவே மாட்டுற அடுப்பை. கேமரா எடுக்கணும்ல உனக்கு. கேமரா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். எறாவை போட்டியா? எறா போட்டாச்சு. இது எறா கிரேவி. ஓகே, அவ்வளோதான். 5 minutes எறா வெந்துடும். எறா சொரா. எறா சொரா புட்டு. புட்டுக்கு வேற மசாலாலாம் ரெடி பண்ணணும். இது வெறும் மிளகாத்தூள் ப்ளஸ் குழம்பு மிளகாத்தூள், இது மஞ்சத்தூள், உப்பு. எப்பவுமே நம்ம செய்கிற மீன் குழம்பு மாதிரியே தான் செஞ்சிட்ருக்கேன். மற்ற மீன் குழம்பு, சொரா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் வேலை தான் ஜாஸ்தி. நம்ம சொரா மீனை ஊற வச்சு அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு தான் நம்ம பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதான் நம்ம சொரா வேக வச்சது. அது ஃபுல்லாக தோல் உரித்து எடுத்து வச்சுட்டு அதை க்ளீனாக கழுவணும். சுடு தண்ணியில் முதல்ல வேக வச்சாச்சுல? ஆமாம், சுடு தண்ணியில் வேக வச்சு அப்புறமா உரிச்சு எடுக்கிற தோல். ஆமாம். சொரா புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் ஃபீடிங் கொடுக்குற மதருக்குலாம் சொரா புட்டு தான் நிறைய கொடுப்பாங்க. இது என்ன அரைக்கிற? இதுதான் மசாலா. மிளகு, சீரகம், சோம்பு இந்த 3 மட்டும் நசுக்கி வச்சிருக்கேன் நான். இப்போ எறாக்கு கொஞ்சம் போடுறதுக்கும் மீன் குழம்பு போடுறதுக்கும் வச்சிருக்கேன். ஓ, ரெண்டுத்துக்குமே இதை போட்டுப்பேன். ஆமாம், எறாக்கு இது. எறா ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. ரெடி. அந்த மசாலா போட்டு கலரிட்டு இறக்க வேண்டியது தான். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு கலரிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எறா கிரேவி முடிஞ்சிச்சு. மீன் குழம்புக்கு அந்த மசாலா நம்ம போட்டுட்டு இறக்கிற வேண்டியது தான். கொஞ்சம் ட்ரை ஆகணும்ல எறா? அது 5 minutes தானே, அது ஆகிடும் டக்குன்னு. ஓ, இதில் என்னது சாப்பாடு வைக்கிறியா? சாப்பாடு வைக்கிறேன். இன்னும் புட்டுக்கு இன்னும் ஸ்டவ்வு காலி இல்லை. 4 பர்னர் இருந்தால் தான் சரியாக இருக்கும் போல இருக்கு. 4 பர்னர் இருந்தாலும் இங்கே பத்தாது, இடம் பத்தாது. பாத்திரம் இடிக்கும். இதுவே 3த்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் நான் அந்த மசாலா போடுறேன்.
என்னென்ன இது போட்டிருக்கேன்? மசாலா, மிளகு, சீரகம், சோம்பு. இதை வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு. ஆமாம், மூணுத்தையும் ஒன்றா அரைச்சிடுறியா? அரைச்சிட்டேன். ஒரே வேலையாக முடிஞ்சிடுச்சு. இது என்னது? இது வந்து சொரா புட்டு. சொரா புட்டுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். ஆமாம், இது வந்து நீங்கள் ஸ்டீல் எல்லாம் செஞ்சிங்கன்னா ஒட்டும் கடாயில். அதனால் வந்து நீங்கள் வந்து வேறு எதுவும் நான்ஸ்டிக்கு இல்லாட்டி இண்டோலியம் அது மாதிரி கடாயில் செய்யுங்க, அப்போ தான் ஒட்டாது. சொரா புட்டு வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். கடுகு எல்லாம் போட்டுட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கிறது எல்லாம் போட்டு நல்லா விதக்கணும். ப்ரௌனிஷ் ஆனோன்னா நம்ம வெங்காயம் தான் போட போகிறோம். இப்போது இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஆள் அங்கே வரைக்கும் தெரியுது. ஆமாம். இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஆளுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டாக உங்களுக்கு இன்டிமேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷனாக வந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம வீடியோஸை பார்க்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், சொரம் போட்டாச்சு குழம்புல. போட்டுட்டு நம்ம மூடிட்டோம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது வேகத்து. ஏற்கனவே நம்ம வேக வச்சு தோறு உரிச்சதுனால டக்குன்னு வெந்துடும். ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அது குழம்பு கொஞ்ச நேரத்தில். இது புட்டுக்காக நம்ம வெங்காயம் போட்டு வதக்குறோம். இவ்வளோ வெங்காயம் போட்டுற? இதுவே கம்மி, அறிய கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை, ஒரு 4-5 வெங்காயம்? 4 வெங்காயம் இல்லை 5 வெங்காயம் இருக்கும், நான் கவுண்ட் பண்ணலையே. 4-5 வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெந்துருச்சு மீன். நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூடிடலாம். மீன் குழம்பு ரெடி, எறா ரெடி. சுறா மீன் குழம்பு ரெடி அண்ட் எறா ரெடி, எறா ஃப்ரை. புட்டு தான் இப்போ வேலை ஜாஸ்தி. இந்த வெங்காயம் வதங்கி அதுக்கப்புறம் தான் இருக்குது. இது நான் தான் பண்ணேன், இவ்வளோ நேரம் நான் தான் வதக்குனேன். உனக்கு காட்டல, வதக்குனது நான் காட்டல. சரி, நெக்ஸ்ட் டைம்ல நீ வதக்கும் போது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே. இது எல்லாமே நம்ம தோல் உரிச்சிருந்தது தான். நம்ம சொரா வந்து தோல் உரிச்சிருந்தோம்ல, அது எல்லாமே போட்டோம் இதுக்குள்ளே. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அது மிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை இங்கே சொராவில் வந்து புட்டுக்கு. அது ஆரம்பித்து மட்டும் நீ விடுவ, அதுக்கப்புறம் நான் தான் ஃபுல்லாக வந்து கிளறி விட்டு. அங்கே பாரு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. பாரு யார் குத்துறது பாரு. இப்போ நீ தான் பண்ணுவ. ஃபுல்லாக காட்டு பார்க்கலாம், நீ ஃபுல்லாக பண்ணுறது காட்டு. அவ்வளோதான், உன் வேலை முடிஞ்சிச்சு. அப்பத்தியா அதுக்கப்புறம் எப்படி அவ்வளோ ஆச்சு? அதெல்லாம் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் அவ்வளோ குத்து. நீ பண்ண, நீ பண்ணல, நான் தான் பண்ணேன் அதை. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்னது? குழம்பு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சொரா புட்டும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எனக்கு பசிக்குது, சீக்கிரம் ஃபஸ்ட்டு போடு, சாப்பாடை போடு. செஞ்சது நான் நின்று அவ்வளோ நேரம், இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். அப்போ நான் தானே கூடயே இருந்தேன் இவ்வளோ நேரம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஒயிட் ரைஸ் ரெடி. சாப்பாடை போடு, தட்டை எடு. போடு போடு போடு. கொஞ்சமாக தான் நான் சாப்பிடுவேன். நீ இது ஒரு முறை மட்டும், அதுக்கப்புறம் இன்னும் 2 முறை வந்து வச்சுப்பேன் நான். இது ஃபஸ்ட்டு ஒரு முறை சாதாரணமாகவே எடுப்போம். இப்போ மீன் குழம்பு, எறா வறுவல், மீன் என்னது சுறா மீன் புட்டு, இத்தனை இருக்கும் போது என்ன பண்ணுவோம் சொல்லு. சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லு. சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை மெயினாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.